ஆமென், ஆமென். நாங்கள் இப்பொழுது முடிவு ஜெபத்திற்குள் செல்லலாம். நாங்கள் இந்த புரோகிராமை இன்றைக்கு நித்திய வெளிச்சத்தின் முடிவு ஜெபத்தை கொண்டு வந்து மாட்டி நிற்கிறார். ஓ சாரி சாரி. இன்றைக்கு நாங்கள் அதான் நீங்கள் கூப்பிடுற நேரம் ஏதோ நாங்கள் கனெக்ட் பண்ணாம விட்டதால எனக்கு அது தெரியல. இன்றைக்கு ப்ரோக்ராமின் விஷயத்தை பற்றி எனக்கு இதுல காட்டவில்லை. அதால தான் எனக்கு நான் அதை மிஸ் பண்ணி விட்டேன். நான் இப்பொழுதுக்கு பார்க்கிறேன். ஆமேன். சாரி பாஸ்டர் மார்ட்டின், நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். நான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன். உங்களை நான் இப்பொழுது அன்புடன் உங்களை அழைக்கிறோம். வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலேயும் மீண்டுமாய் சங்கமம் வானின் மூலியமாய் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் இப்பொழுது கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை நடப்போம். அன்பின் இரக்கமும் ஒருக்கும் நல்ல பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரை அமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிற இந்த காரியத்தை கொடுத்து என்ற தியானிக்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களோடு கூட போதியும் ஆண்டவரே. எங்களை மரத்தினை வெளிப்படுத்தும் உடைய வசனங்கள் ஆவியாயினாலும் ஜீவனாலும் இருக்கின்றபடி ஆவியாக இருக்கிற முடிய வசனங்கள், ஜீவனாக இருக்கிற முடிய வசனங்கள் எங்களோட வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெப போதனைகளை வந்து நாம் பேசி கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, கடந்த ஸ்லாட்ல வந்து நான் என்ன பேசினேன் அப்படின்னா, யூதாவுடைய நிருபம், யூதாபத்தில் மிகப்பெரிய ஒரு ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்துக்கு முன்பாக அதோடைய ஏன் அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார், அந்த ஜெபத்துடைய காரணம் என்ன, அந்த ஜெபத்திலே வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துடைய அதனால் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்த்தோம். இந்த யூதா வந்து பார்த்துட்டீங்கன்னா, யூதா ஒரு பொதுவான கிறிஸ்துவத்துக்காக எழுதுகிறாரு. சபையில காணப்படுகிற பாவங்கள், சபையில வந்து உண்டாகிற உபதேசங்களை அவர் கடந்து கொள்கிறாரு. கடந்து கொள்வது மட்டும் கிடையாது, ஒரு அந்த சபைக்கு பிரச்சனையா இருக்கிற நபர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறாரு. பாருங்க, அவர் சாத்தானுக்கு எப்படி நியாய தீர்ப்பு வரப்போகிறதோ, அதே மாதிரி சோதம் குமாருக்கு எப்படி நியாய தீர்ப்பு வந்ததோ, காயின் வழி, கோரா வழி, பிளேயாம் வழி, இவர்களெல்லாம் எப்படி வந்ததோ அது எல்லாத்தையும் கொடுத்து அவர் வந்து விவரமா எழுதுறாரு. அது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்து வர்றாரு, வரும்பொழுது நியாய தீர்ப்போட வருகிறார் என்பதெல்லாம் வந்து சொல்லுகிறாரு. ஏன்னா இது வந்து ஏதோ வந்து ஆதி கால திருச்சபைக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்றது மாறி இல்லாம இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு பிரசன்ட் இருக்கிற அந்த சர்ச்சுகளுக்கும் வந்து இதே பிரச்சனைகளோட தான் நம்ம இருக்கிறோம். பாருங்க, அதனால அந்த யூதா நிறுவனம் பாருங்க, வேத வசனங்கள்லாம் நித்தியமாய் நமக்கு பலனுள்ளதா இருக்கிறது. பாருங்க, அதனால இந்த யூதா நிருபத்தை இடத்துல இன்னைக்கும் நம்முடைய இருக்கிற சபைகளுக்கு வந்து இது வந்து பொருந்தும். பாருங்க, இன்றைக்கு நமக்கு சபையிலே காணப்படுகிற தவறான காரியங்கள், அது துருபதேசங்கள், இவை எல்லாக்கெல்லாம் வந்து சபையில் வந்து நம்ம வந்து நாம் சபைக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கிற மேலும் அது மட்டும் கிடையாது, நம்மை நாமே ஜெபத்திலே காற்றுக்கொள்கிறதா இருக்கணும். அதுதான் நம்ம வாசிக்கும் பொழுது யூதா நிருபத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா 20 ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதுல 20-21 வந்து வாசிக்கிறேன். அதுல வந்து இப்படியாக போடப்படுகிறது. பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களோ, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள்ன்றார். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து நாமே வந்து காத்துக்கொள்ளுன்றார். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது பாருங்க சபையிலிருந்து, இது வந்து நம்மளை பாதிக்கப்படக்கூடாது, விசுவாசிகள் பின்வாங்கி போயிடக்கூடாது. அப்ப 1000 சூழ்நிலையில் வரும் பொழுது பாருங்க, நம்ம வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு இந்த இடத்துல வந்து உங்களை விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்தி பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி நம்மளை வந்து என்ன பண்ற நித்தியத்துக்கு ஜீவனுக்கு எதுவா இருக்கா நம்மளை நாமே காத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணும். நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் நாம் சொல்ல வேண்டும். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் ஆவியிலே ஜெபம் பண்ணுதல் என்றால் என்ன? இன்னைக்கு நமக்கு வந்து பல ஜெபத்தை கொடுத்து பல காரியங்களை நம்ம வந்து பார்த்தோம். எப்படி ஜெபிக்கணும், எப்படி வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டும், ஜெபிக்கிறதுக்கு முன்பாக விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், ஜெபிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் ஜெபத்தெல்லாம் பார்த்து கொண்டு வரும் பொழுது இங்க வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, ஆவியிலே ஜெபம் பண்ணுதல் என்ற என்ன. இன்னைக்கு வந்து சில சபைகளை வந்து ஆவியானவரை வந்து அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. பார்த்துக்கோங்க, சில சபையில வந்து ஆவியானவருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சில சபையில வெறும் ஆவியானவருக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால
ஆவியானவர், இந்த திருத்துவத்தின் மூன்றாம் நகராவே ஆவியானவர், அவருக்குள்ளாய் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், அந்த ஆவியிலே எப்படி ஜெபிக்க வேண்டும், இவையெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் வந்து இது அடிப்படை தேவையாக இருக்கிறது பாருங்க. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் வந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வந்து வர்றாரு. இயேசு கிறிஸ்துவே வந்து முன்னமே அறிவிக்கிறாரு, நான் போனா தான் ஆவியானவர் வருவாரு, உங்களை தேற்றுவாரு, உங்களை வழி நடத்துவாரு, என்றைக்கும் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வந்து ஆவியானவர் 120 பேர் சீசர்கள் கூட இருக்கும் பொழுது இந்த பெந்தகோஸ்து நாள்ல வந்து வந்து இறங்குறாரு. வந்து இறங்குறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அவர்களுக்குள்ள ஒரு ஒரு அக்கினி வந்து ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது பாருங்க. அவர் வந்து வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்டுல இருந்து உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. 16 விதமான பாஷைகள் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் பேசும் பொழுது, அங்க மாறி மாறி பேசும் பொழுது சுத்தி இருக்கிறவங்களும் வியப்படைகிறார்கள். முதலாவது ஆவியானவர் வந்து அங்கதான் வர்றாரு. அங்க வந்தது மட்டும் கிடையாது, அவர் வந்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர் இருதயத்துல வந்து பர்மனண்டா வந்து தங்குறாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, யாரு மேலெல்லாம் வந்து அபிஷேக தைலம் முன்குறிக்கப்பட்டு அவர் மேல அபிஷேக தைலம், அந்த காலத்துல ராஜாக்கள் மேலும் ஆசாரியர் மேலதான் வந்து ஆவியானவர் மேலதான் இருந்தாரு. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல வந்து அவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல இருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள்ல வந்து அவர் வந்து பிரத்யட்சமாய் நம்ம மத்தியில வந்தாரோ, அன்றையிலிருந்து இன்ன வரைக்கும் இந்த ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்ப சபை வந்து அதற்கப்புறம் பல உபத்திரவ வழியா கடந்து போனது. ஒரு குறிப்பிட்ட நாள்ல சபையே இல்லாமல் இருந்தது. அப்பவும் ஆவியானவர் பூமியில தான் இருந்தார். அதற்கப்புறம் ஒரு எழுப்புதல் உண்டாயிருது. அந்த பைபிள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டது பாருங்க. அதுக்கப்புறமும் சரி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் சரிதான். அப்ப கிறிஸ்துவத்துக்கு விரோதமாய், வேதத்துக்கு விரோதமாய் பல பிரச்சனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் வந்து அவர் மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கிறார். அந்த சமயத்துல ஆவியானவர் ஸ்டில் நவ் அவர் இருக்கிறார். அப்ப ஒரு மனிதர் வந்து பாருங்க, ஒரு தேவன் வந்து நம்மோடு எப்பவும் கூட இருக்கிறாருன்னா அது மிகப்பெரிய ஆகும். அப்ப நம்ம ஆவியானவரை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவியாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் உண்டாகும் பாருங்க. முதல் வாசிப்போம் பாருங்க. எபேசியர் அஹ், 6வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 11ஆம் வசனம் போட்டிருக்கு. எல்லா சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணப்படும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருக்கின்றது. இது வந்து பாருங்க, இந்த ஆர்மர் ஆஃப் காட் பாருங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை வந்து சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அதுல வந்து நீ 12வது வசனம் படிச்சு பார்த்துட்டீங்கன்னா, ஏன் 11ல இருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. உம் ஆஹ் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எழுத்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுத வைத்தங்களை தெரிந்து கொள்ளுங்கன்றாரு. நமக்கு ஒரு பேட்டில் ஃபீல்டு இருக்கு. என்ன பேட்டில் ஃபீல்டு இருக்குன்னா, அந்த பேட்டில் ஃபீல்டுலாம் வந்து நமக்கு எப்படி ஒரு ஒரு யுத்த வீரன் போறதுக்கு போகும்பொழுது அவன் தன்னுடைய அந்த ஆர்மர், தனக்கு தேவையான ஆர்மர் எடுத்துக்கிறாரு, பட்டயத்தை எடுத்துக்கிறாரு, கேடயத்தை எடுத்துக்கிறாரு, மார்க் கவசங்களை போட்டுக்கிறாரு, தலை சீராவை அணிந்து கொண்டிருக்கிறாரு பாருங்க. ஒரு யூனிஃபார்ம்டு ஒரு ஆர்மர் இருக்கு பாருங்க. இன்னைக்கு இருக்க காலத்துல வந்து கன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல வாள் இதெல்லாமே எடுத்துவாங்க போறதுக்கு. ஒரு ஒரு வந்து இன்னைக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதன் வந்து ஒரு போர் வீரனுக்கு அடையாளமாக காணப்படுகிறது பாருங்க. இந்த இடத்துல சொல்றாரு, நம்முடைய ஜெபம் வந்து எப்பேற்பட்டது, நம்முடைய யுத்தம் எப்பேற்பட்டதுன்னா மனுஷர்களோட யுத்தம் கிடையாது. நம்முடைய யுத்தம் வந்து பிசாசோட. அது வந்து ஒரு ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்றது. ஆனா அதற்கு வந்து நம்ம என்னென்ன தேவை அப்படின்ற பொழுது பாத்துட்டீங்கன்னா, அவர் சொல்ல ஒரு 12ஆம் வசனம் சொல்ல பாருங்க. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகங்களோடும் வானமண்டலத்திலிருந்து பொல்லாத ஆவியோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்றாரு. அதற்கு என்ன சொல்றாருன்னா, தீங்கு நாளில் நமக்கு எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக இருக்கவும் நம்ம என்ன சொல்றோம்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 14 போட்டிருக்கு. சத்தியம் என்னும் கச்சை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்னும் கேடகம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 16 முடிச்சுட்டு அப்புறம் ரச்சனியம் என்னும் தலசீரா இதெல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்றோம்னா 17ஆம் வசனத்துல நம்ம என்ன பண்றோம், இதோ வந்து இந்த இந்த இது ஒரு பேக்கேஜ் ஆஃப் ஒரு ஆர்மர் ஆஃப் காட் 17ஆம் வசனத்துல முடிச்சிடுறோம் பார்த்துக்கோம். நம்ம அதோட எடுத்துட்டு இதுதான் வந்து கிடையாது. ஸோ ஆர்மர் ஆஃப் காட் எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு யுத்தம் வேணும்ல, அந்த யுத்தம் எப்படி நடக்கிறதுன்றது தான் அந்த 18ஆவது வசனம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த சமயத்தில் வேண்டுதல் விண்ணப்போடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி சகல பசுத்தவங்களோடும் பண்ணும் வேண்டுதலோட விழித்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஜெபம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் இருக்கு பாருங்க. பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தேவனுடைய சர்வாயுத வைத்தங்களை தரித்துக் கொள்கிறா மாத்திரமல்ல கிடையாது, நாம் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும், விழித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த வசனம் வந்து 18ஆம் வசனத்தோடு தான் முடியுது. எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், நம்ம 17லயே வந்து முடிச்சிடுறோம். அப்படி கிடையாது. இவையெல்லாம் போட்டுட்டு வந்து
ஒருத்தர் வந்து ஒரு ஆர்மரை ஃபுல்லாவே போட்டுட்டு யுத்தத்துக்கு போக வீட்டிலே உட்காந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கக்கூடாது. ஆர்மர் எல்லாம் போட்டு போனா யுத்தத்துக்கு போகணும். அதுதான். அப்ப நாம் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்? விழித்துக் கொண்டுலாம் இருக்கணும். பிசாசுடைய அந்த அக்னி அஸ்திரங்கள்லாம் அவிழ்த்து போடுறதுக்காக என்ன பண்ணணும்? நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். இப்போ இதைத்தான் வந்து என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து நாம என்ன சொல்றோம்னா, நம்மளை வந்து ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. அதுவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணா அது இப்ப நம்ம பிரேயர் டைம்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் வச்சிருப்போம். ஒருத்தர் காலையில சீக்கிரம் வேலைக்கு போறாருன்னா, அவர் வந்து காலையில ஜெபம் பண்ணுவாரு. அல்லது வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து ஜெபம் பண்ணுவாரு. சில பேர் எந்தெந்த கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. சில ஊழியக்காரங்கள் நேரம் எடுத்துக்கொண்டு அதிகமா ஜெபிப்பெல்லாம் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல போட்டிருக்கு எந்நேரமும் ஜெபம் பண்ணணும்னா, எப்பொழுதும் விழித்துக் கொண்டிருக்கணும். எந்நேரம் ஜெபம் பண்ணா அப்போ 24 ஹவர்ஸுமே ஜெபம் பண்ண முடியுமா? இல்ல. அப்படின்றபோது எல்லாருமே உட்காந்து 24 ஹவர்ஸுமே நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்முடைய வேலைகளை யார் பார்க்கிறது? நம்ம ஒருத்தர் நம்முடைய ஊழியம்னா ஊழியத்தை யார் பார்க்கிறது? அததான் சொல்றாரு. இங்க வந்து நம்ம ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்துக்க. நாம் வந்து விசேஷமா வந்து தேவன் கொடுக்கிற ஒரு பாஷையிலே, அந்த ஒரு ஆவிக்குரிய பாஷையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய ஆவியிலே நாம் ஜெபிக்கும் பொழுது பாருங்க, நம்ம என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய ஆவி வந்து ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் பாருங்க. ஆவி தேவனை உயர்த்தி கொண்டு தான் இருக்கும். அது மாரி காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. நான்லாம் வந்து வேலைக்கு போகும்போதெல்லாம் பாருங்க, ஹெல்மெட் போட்டு பைக்ல போகும்போது, நான் வந்து ஹெல்மெட் போட்டு உள்ளேயே வந்து அதே பஸ்ஸிலேயே போட்டு ஜெபம் பண்ணிட்டே போயிட்டுருப்பேன் பாருங்க. இது வந்து நாளுக்கு நாள் ஆரம்பத்தில கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நாளுக்கு நாள் வந்து இது வந்து பழக, 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 பழக வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது நம்முடைய வாழ்க்கை முறையாவே மாறிடும். வாழ்க்கையா முறையா மாற மாற சில நேரங்கள்ல வந்து நம்ம தூங்கும்பொழுது கூட ஒரு தவறான சொப்பனங்களோ, ஒரு பிசாசு வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ வந்தா, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாயில வந்து என்ன வந்துதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்நிய பாஷை வந்துரும் பாருங்க. சில நேரங்கள்ல தரிசனங்கள் பார்க்கும்பொழுது கூடி, அதுல ஏதோ பிசாசுன்னு போராட்டம் வரும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆவி வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க. அப்ப ஆவியானவர் வந்து நம்முடைய மாம்சத்தை வந்து ஆவிக்குள்ளாய் நாம் ஜெபிக்க பழக்கப்படுத்தும் பொழுது, அது என்ன ஆகி போச்சுன்னா, பிசாசு கொண்டு வர காரியங்கள். பிசாசு எங்க கொண்டு வருவான்? நம்ம நேருக்கு நேரா வந்து நம்மளோட யுத்தம் பண்ண மாட்டான் பாருங்க. அது அது அதுக்கு வேற காலம் இருக்கு. ஆனா இப்ப வந்து பிசாசு வந்து நம்ம மனதுல வந்து போராடுவான். மனதுல போராடும்போது நமக்கு ஒரு டிஃபென்ஸ் ஒரு சிஸ்டம் இருக்கணும் பாருங்க. டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எதுனா வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஆவியில நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனைகள் வந்து மாறுகிறத நானே பார்த்துருக்கேன். பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். சில நேரங்கள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு விரோதமான பொல்லாத மனிதர்கள் எழுந்து பேசும்பொழுதும் பொழுதுதான், நாம் ஆவியானவர் நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது அவருடைய எதிர்த்த அந்த பேசுறவருடைய ஆவியில் கட்டப்படுகிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அது மாதிரி நம்ம தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத ஒரு பிள அந்த எண்ணங்கள் வரும்பொழுது, ஆவியிலே ஜெபம் பண்ணும்பொழுது, அந்த எண்ணங்கள் கட்டுப்படுகிறத பார்க்கிறோம் பாருங்க. அதே மாரி தான் பிசாசின் போராட்டங்கள் சில நேரங்கள்லாம் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், நம்ம தூங்கும் பொழுது கூட ஆட்டோமேட்டிக்கா வந்து பிசாசின் போராட்டங்கள் வரும்பொழுது, அந்த ஆவி ஜெபம் பண்ணுகிறத வந்து நான் வந்து பார்த்துருக்கிறேன் பாருங்க. அது என்னை அறியாமலே எனக்குள்ள உணருது. என்னுடைய மாம்சம் உணருது. என்னோட ஆவி ஜெபம் பண்ணுகிறது வந்து உணர்கிற காரியங்கள் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் ஜெபம் பண்ணும்பொழுது பாருங்க, பிரச்சனைகள் வந்து ஈஸியா மறந்து போகுது. நாம் வந்து அந்தரங்கத்துல போட்டு ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தருடைய நம்ம தேவ சமூகத்தில் நமக்கும் அவருக்குள்ள உறவை காண்பிக்கும் பொழுது பிரச்சனை எவ்வளவாய் மறைந்து போகிறதோ, அதை காட்டிலும் நம்ம ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியா வந்து மறைந்து போகிறத பார்ப்போம் பாருங்க. அதனால ஆவிக்குரிய ஜெபத்தின் மூலமா தான் வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளோட நாம் நேருக்கு நேராய் வந்து ஆவியிலே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோடு நேரடியாக பேசுகிறோம் பாருங்க. அதை யாராலையும் பிசாசுனால் கூட அந்த அந்நிய பாஷையை வந்து மறுச்சு கேட்க முடியாதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா வந்து அது அந்த அளவுக்கு உண்மை. நம்முடைய ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த பிரச்சனைக்குரிய டைமிங் ரொம்ப ஷார்ட் ஆயிடுது. ஈஸியா வந்து காரியங்கள் வந்து முடிகிறத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் பாருங்க. இன்னொன்னு பார்க்கிறோம். அப்ப ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்றாரு? அது மட்டும் கிடையாது. நம்மளும் ஜெபம் பண்றோம். ஆவிக்குரிய காரியங்களை ஜெபம் பண்ணும்போது, ஆவியானவர் நம்மளோட கூட ஜெபம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல நான் சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல 13ல இருந்து 15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்தபடி அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் அவர் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கத விண்ணப்பம் பண்ண கடவன். என்னத்தாலே நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ண போனா நான் என் ஆவி விண்ணப்பமே வந்து என்னுடைய கருத்து பலனற்றா இருக்கும். இப்படி இருக்க என்ன செய்ய வேண்டும்? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நான் நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இந்த இடத்துல பாருங்க, அந்நிய பாஷையை குறித்து வந்து சொல்றாரு. அந்நிய பாஷையில வந்து நான் வந்து சபையில வந்து பேசும்பொழுது அதற்குரிய கருத்தை வந்து இன்னொருத்தர் பேசுகிறத வந்து சில சபைகளை வந்து நம்ம பார்க்கணும். ஒருத்தர் அந்நிய பாஷையில பேசுவாரு, இன்னொருத்தர் வந்து அந்த அந்நிய பாஷையை வியாக்கம் பண்ணுவார்,
சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய எண்ணம் ரொம்ப கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம பிசிக்கலா ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியிலே ஜெபம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறதா இருக்க வேண்டும் பாருங்க. அப்ப நம்முடைய ஸ்பிரிட்டை வந்து இப்படியே பழக்கப்படுத்திக்கணும். அதனால தான் ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து புதிய ஏற்பாட்டு சபைங்கிறது ஆவியானவரோட சம்பந்தப்பட்ட சபை. அது கொஞ்சம் புதிய ஏற்பாட்டில் வந்து ஒரு அந்நிய பாஷை இருக்கிறவங்க அந்நிய பாஷை வந்து நாம் கொடுக்கப்பட்ட ஒரு சீக்ரெட். இப்போ ஒரு தேவனுக்கு நமக்கு இடையில இருக்க ஒரு சீக்ரெட்டான ஒரு பாஷை பாருங்க. அப்ப நம்ம ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது அந்த தேவனோட ரகசியங்களை பேசுகிறோம். ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு அதை அறியாமல் இருக்கிற பாருங்க. நமக்கும் தேவனுக்கு இடையில உள்ள ஒரு இது பாருங்க. அதனால வந்து நம்ம ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் சீக்கிரமாய் வந்து நடக்கிற காரியங்களே வாசிப்போம் பாருங்க. இப்ப எபேசியர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 6வது அதிகாரத்துக்கு ஒரு வசனத்துக்கு போயிடலாம். எபேசியர் 6வது அதிகாரத்துல 18வது வசனம் பாருங்க. எபேசியர் 6ல 18ல வந்து நம்ம வந்து இப்போ அதனாலதான் சொல்றாரு வந்து எல்லா சமயத்திலும் வேண்டும் ஆவினாலே வேண்டுதலோடு விண்ணப்பனோடு நம்ம வந்து காத்திருக்க வேண்டும் வந்து போட்டிருக்குது பாருங்க. ரோமர் அதிகாரத்துல 8வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்க பார்க்குற மாதிரி இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் குறித்துடைய காரியங்கள் ரோமர் வந்து 8வது அதிகாரத்துல வந்து 26வது வசனத்துல நான் வந்து வாசிக்கிறேன் பாருங்க. அந்தபடியே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் அறியாமல் இருக்கப்படினால் என்ன செய்ய வேண்டும் அறியாமல் இருக்கப்படினால் ஆவியானவர் தாமே வாக்குத்தத்தங்களை பெருமூச்சு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். அவருடைய ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிகிறார். நீங்க பாத்துட்டீங்கன்னா 26வது வசனத்துல இப்படியா இருக்கிறது. என்ன சொல்றதுன்னா ஆவியானவர் வந்து நமக்கு வந்து உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். எப்படி உதவி செய்கிறார்னா ஜெபத்திலே வந்து பாருங்க நம்முடைய என்ன பேச வேண்டும் என்ன ஜெபிக்க வேண்டும் என்ற காரியங்கள் நம்ம வரும் பொழுது ஆவியானவர் வந்து அது ஹெல்ப் பண்றாரு நமக்கு. நம்மளோட ஹெல்ப் பண்ணி நீங்க சில நேரங்கள்லாம் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஜெபிக்க வேணும் நமக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாமல் இருக்கும் பொழுது நம்ம வந்து விசுவாசத்துல ஜெபத்துல உட்காரும் பொழுது அந்த பிரேயர் வரும் பாருங்க. நம்ம எதிர்பார்க்காத ரீதியில் அந்த பிரேயர் ஒரு ஆட்டோ ஃப்ளோவா வரும். ஆவியானவர் உள்ள இருந்து நம்மளோட கூட இருந்து நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து அந்த காரியங்களை ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்கள் வந்து வித்தியாசமா இருக்கும். நம்ம ஜெபமே வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மன விடுதலை இருக்கும் பாருங்க. அது நம்ம அந்த ஆவியிலே நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த அனுபவம் நமக்கு வந்து கிடைக்கும் பாருங்க. அதுதான் சொல்றாரு அவரு அவர் வந்து he help us to make the prayer. ஹெல்ப் அஸ் டு பில்ட் த பிரேயர். ஒரு ஜெபத்தை உருவாக்குகிறார். ஜெபத்தை வந்து எப்படி செய்ய வேண்டும் என்று பண்றாரு பாருங்க. அதனாலதான் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னா நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு நமக்கு ஜெபம் பண்ண தெரியாதுனா அப்படின்னு சொல்லவே தேவையே கிடையாது. நம்ம ஆவியில அபிஷேகத்தை நிறைந்து நாம் ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் ஆவியானவர் பார்த்துவாரு. அது உங்களுக்கு எங்க இருந்து வசனம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன காரியத்துக்கு ஜெபிக்க போறோம் என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போறோம் பொதுவாக தெரியும். அது எப்படியா ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியிலே நம்முடைய ஆவியை வந்து ஆவியானவர் வந்து ட்ரெயின் பண்றாரு. அதற்கேற்ற வசனங்களை வந்து எடுத்து தருகிறார். 27வது வசனம் சொல்லுது நம்முடைய ஆவியானவர் அவர் தன்னுடைய தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்து வந்து ஜெபம் பண்றான்னு 27ல பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்கள் வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். சிந்தை இல்லது என்று மறந்துக்க பாருங்க. அவருடைய சித்தத்தை அவர் தேவனுடைய சித்தத்தை வந்து நமக்கு வந்து கரெக்டா வெளிப்படுத்துவாரு. அந்த சித்தத்தையோடு அவரும் ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளும் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் பாருங்க. ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கிறது பாருங்க. அப்புறம் என்ன பண்றோம்னா 28வது வசனம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை வந்து வந்து இப்படி நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கை முறையாய் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில அமைது பாருங்க. 28வது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். அப்போ நம்ம ஆவியிலே ஜெபம் பொழுது ஆவியானவரை விட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை வந்து இன்னும் அதிகமாய் சேரும் பொழுது பாருங்க தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா நன்மைக்கு எதுவான காரியங்கள் நடக்கிறது. அது பாருங்க எல்லாவற்ற தீமையும் வந்து என்ன பண்றாருன்னா கர்த்தர் வந்து நன்மைக்கு எதுவாக மாற்றுறாரு. சில பேர் வந்து இந்த ஒரு 28வது வசனம் தனியா எடுத்து வச்சுட்டு பண்ணுவாங்க. ஆனா அப்படி அது கீழே அந்த வார்த்தை வேறு பாருங்க அன்றின்ற வார்த்தை வந்துருக்கு பாருங்க. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து உங்களுக்கு கர்த்தர் வந்து உங்க வாழ்க்கை வந்து நன்மைக்கு எதுவாக வந்து மாற்றுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்ல பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 29-30 வசனம் பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசியுடைய அந்த ப்ராக்ரஸ் ஒரு முன்னேற்றம் விசுவாசியுடைய பல ஸ்டேஜஸ் என்னன்னு வந்து காமிக்கிறார் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பிறவனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவைகளை
தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் முன்குறித்திருக்கிறார். எவர்கள் முன்குறிந்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறார். பாருங்க, முன்குறிப்பு, அவருடைய அழைப்பு, யாரை அழைச்சாரோ அவரை நீதிமானாக்குகிறாரு, யாரை நீதிமானாக்குறாரோ மையப்படுத்தப்பட்டிருக்கிறார். பாருங்க, இப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம படிக்கும் பொழுது 26வது வசனம் வரைக்கும் 30வது வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம்னா இதை வந்து ஒரு கர்த்தர் வந்து ஒரு பேக்கேஜாக தான் எழுதி வச்சிருக்காரு. நம்ம இதுல இருந்து தனியாக ஒரு வசனத்தை பிரித்து வந்து நம்ம வந்து ஒரு வாக்கு தத்தமா எடுத்துக்கிறோம். அதான் நல்லதுதான். ஆனா ஆல் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் வந்து கண்டிஷனல் தான். எல்லாமே எல்லா ஒரு ஆசீர்வாதங்களும் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது தான். அப்போ ஒரு கண்டிஷனை கொடுத்து தான் வந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. 28வது உபாகமம் 28வது பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய வசனங்களுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் செவி கொடுக்கும் பொழுதுதான் இப்படி சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் பலிக்கும் சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்ப ஆசீர்வாதங்கள்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் வந்து கொடுக்குறாரு. அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ஈஸியான கண்டிஷன், ரொம்ப கஷ்டமான கண்டிஷன் கிடையாது. இந்த இடத்துல சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாக நடக்கணுமா, உங்களோட வாழ்க்கையில வந்து நன்மையான காரியங்கள் வரணுமா, உங்க வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்ற வேண்டுமா, அல்லது வந்து நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வந்து வாழ்க்கை முன்னேறணும். ரட்சிப்பிலேயே சில பேர் நிற்பாங்க, ரட்சிக்கப்பட்டனா அந்த ரட்சிப்பிலே இருப்பாங்க. அதை காட்டிலும் இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்குது பாருங்க. கர்த்தரை முன்குறிச்சாலும் சந்தோஷப்படுவாங்க, ரசிக்கப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் வந்து நம்ம நீதிமான், நீதிமான்றதை உணரணும். நம்ம நீதின்ற சப்ஜெக்டை ஒரு நாள் வந்து பின்னாடி பேசுவோம். நீதிமான்னா யாரு அப்படின்ற காரியங்கள் வந்து பேசுவோம் பாருங்க. அப்போ நீதிமான் மட்டும் கிடையாது, அந்த நீதிமான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு மையப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. என்ன மையப்படுத்தப்பட்ட வாழ்க்கை? அப்போ பிரச்சனையே இல்லையா கேட்டா பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஆனா இவைகள் மத்தியிலே வந்து கர்த்தர் வந்து நம்ம மையப்படுத்த வாழ்க்கை இருக்கிறார். அந்த பிரச்சனைக்கு மேலாக கர்த்தரை உயர்த்துகிறார். அந்த பிரச்சனையை நம்ம ஜம்ப் பண்ணுறதால மாற்றாரு. கால்களை மான் கால்களை போல மாற்ற என்ன பண்றாரு? மான் எப்படி சொன்னா பிரச்சனை வரும்போது அப்படியே ஒரே ஜம்ப்ல 20 அடி போகும், 16 அடி போகும். அந்த மாதிரி பிரச்சனைகள் மத்தியில வந்து பிரச்சனைகள் மேலாய் நம்மளை வந்து ஜம்ப் பண்ற ஒரு ஆட்களை வந்து மார்க்கிறாரு பாருங்க. அப்ப இந்த பூமியிலையும் நாம் வந்து மையப்படுத்தப்பட்டவர்களா ஒரு வாழ்க்கைக்கு ஏதாவது நம்ம போகணும், பரலோகத்திலையும் கர்த்தர் மையப்பட்ட வாழ்க்கையை நம்ம வச்சிருக்காரு பாருங்க. அப்ப இதுக்கெல்லாம் எப்படி காரணம்? ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது, ஆவியானுடைய இசைந்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஆவியானுடைய இசைந்து தேவ சித்தத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நம்ம நடக்குது. தீமையை வந்து நன்மையா மாற்றுகிறாரு. அவருடைய தீர்மானத்தைப்படி அழைக்கப்பட்ட நமக்கு என்ன பண்றாரு? எல்லாத்தையும் சகலத்தையும் பாருங்க, பிசாசு உங்களை வந்து அழிக்கணும்னு கொண்டு வர காரியத்தை விட கர்த்தர் என்ன பண்றாரு? அப்படி நன்மையை அப்படி மாற்றி விட்டுறாரு. அது காரணம் என்னன்னா நம்ம ஆவியானவரோட ஐக்கியம், நம்ம ஆவியோடு நம்ம செய்யப்படுகிற ஜெபம் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் ஒரு மேன்மையான வாழ்க்கையா இருக்கணும் பாருங்க. சொல்ற மாதிரி 4 படிகள் இருக்கு பாருங்க. முன்குறிப்பு, ரட்சிப்பு, நீதிமானா இருக்கிறது, அப்புறம் மையப்படுத்தப்படுதல். நம்ம இந்த முதல் ஸ்டெப்ல இருக்கக்கூடாது, 2வது ஸ்டெப்ல நின்றக்கூடாது. அதுக்கு மேல கிறிஸ்துவுக்குள்ளா இன்னும் வளர 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 நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாகும். கர்த்தர் வந்து அவர் காமிப்பார் பாருங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான் நீங்க கிறிஸ்தவத்துல இறங்கிட்டீங்களா, பைபிளை தூக்கிட்டீங்களா, அவ்வளவுதான் நீங்க அப்படியே ஒரு கண் கட்டின குதிரை மாதிரியே நடப்பீங்கன்றாரு. இல்ல இல்ல, அப்படி கிடையாது. தேவ ஞானம், அளவித தேவ ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பாருங்க. நாம வந்து எல்லா பிரச்சனைகளுக்குரிய பதிலை வந்து கர்த்தர் ஆவியானவர்ட்ட இருக்கு, அதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவார். எப்பயோ தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குரிய பதில் வந்து ஆவியானவர் வந்து நம்மோடு கூட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பிரச்சனைகளை வந்து ஜெபத்தின் மூலமா தீர்க்கிற தேவனா இருக்கிறார் பாருங்க. அப்போ ஆவியானோட ஜெபம் வந்து அவரோட செய்யப்படுகிற ஜெபம் வந்து ரொம்ப 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 முக்கியம் பாருங்க. அதைத்தான் வந்து ஒரு சம்பவத்துக்கு நிறைய நம்ம வந்து பார்த்து சொல்லுவோம். பார்த்துக்கோம். லூக்கால வந்து 18வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு ஜெபிக்கிறதுல வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு சம்பவம் போட்டிருக்கு. ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. என்ன பண்றாருன்னா, அப்போ வாசிக்கிறேன். லூக்கா 18ல 1ல இருந்து வாசிக்கிறேன். 1ல இருந்து 8 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் பாருங்க. சோர்ந்தே போகக்கூடாது. பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண உடனே பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு கிடையாது. அப்படி சரியான சந்தோஷம் தான். சரியாகல அடுத்த நாள் அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த பிரச்சனை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றது பாருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்று கொடுத்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தார், ஒரு ஜட்ஜு. அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷரை மரியாதை இருந்தான் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பல நேரங்கள்ல இந்த மாதிரி சில நிறைய ஜட்ஜுகளை நானே பார்த்துருக்கிறேன். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, இது இருப்பாங்க. அவங்க ஒரு சித்தாந்தத்தை சார்ந்து இருப்பார்கள். அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்யறா இருப்பார்கள். நம்ம பக்கம் எவ்வளவு நியாயம் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதை விட மோசமான ஜட்ஜ் தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சொல்றாரு, அந்த பட்டணத்துல ஒரு விதவையும் இருந்தார், ஒரு விடோ. அவனிடத்துல போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்துல எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பாத்தீங்களா, அவர்கிட்ட போய் ஒரு பிரேயர் ஆஃப் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன பிரேயர் ஆஃப் பெட்டிஷன் அப்படின்னா, அவருக்கும் யாரோ ஒரு எதிராளிக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை. அது என்ன பிரச்சனை என்று இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஆனா அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாத பிரச்சனையா இருக்கிற அப்படின்னால என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஜட்ஜிட்ட வராங்க. ஜட்ஜிட்ட வந்து நிறுத்துறாங்க. பாத்தீங்களா, உடனே சொல்றாரு,
வெகு நாளாகிலும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனும் மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவர் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவள் நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த இடத்துல வந்து பாருங்க, தொடர்ந்து இவர் வந்து பாருங்க, அந்த பெண்ணை வந்து ஒரு விதவை பெண்ணை வந்து ஒரு மதிக்கிறதே கிடையாது. ஒரு அசால்ட்டா நினைக்கிறார், ஒரு அற்பமா நினைக்கிறார். அதனால அவருடைய அந்த பிரேயரா பெட்டிஷனுக்கு இவர் வந்து என்ன பண்றாரு, செவி கொடுக்கறதே கிடையாது. ஆனா அவர் தொடர்ந்து வந்து நிக்க 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 அவருடைய மனதிலே வந்து அந்த 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 ஜட்ஜோடைய மனதில வந்து, அந்த நியாயாதிபதி மனதிலே வந்து அவர் இருந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அப்பொழுது அவருக்கு வந்து புரியாது, நான் வந்து என்னுடைய பதவிக்கு உண்மையா இருக்குன்னு ஆசைப்படுறேன், நான் கடவுளுக்கு உண்மையா இருக்க ஆசைப்படுறேன். நான் எவ்வளவுதான் அந்த அவங்களுடைய இதுக்கு வந்து செவிடுக்காம போனாலும் அந்த பெண் தொடர்ந்து வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்காகவே, அந்த பெண்ணுக்காகவே தொடர்ந்து கேட்கறது நிமித்தம் வந்து நான் கண்டிப்பா இறங்கியவருக்கு நான் நியாயம் செய்வேன்றாரு பாருங்க. அது சொல்றாரு பாருங்க, 6வது சொல்றாரு, பின்னும் கர்த்தர் அவரை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவாய தமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ள இருந்து அவர்களுக்கு நியாயம் செல்லாதிருப்பாரோ அப்படின்றாரு. 6வது போட்டிருக்கிறது, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார், அது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்கிறார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா என்கிற சிலரை குறித்து அவர் ஒரு நன்மையே சொன்னார். 8வது வசனத்தை முடிக்கணும் பாருங்க, சீக்கிரத்தில் அவர்களுக்கு ஒரு நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்களேன், அந்த விதவையோட காரியங்கள், அவள் ஜெபிக்கிற, அதாவது பிரேயர் ஆஃப் பெட்டிஷன், அது ஜெபத்துக்கு அடையாளமா இருக்கிறது. தொடர்ந்து விடாப்புடியாய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறுகிறதை பார்க்கிறார். தேவன் வந்து நியாயம் செய்கிற தேவன். தேவன் வந்து அந்த விதவைக்கு எப்படி நியாயம் செய்தார், அந்த ஜட்ஜை ஒரு பொல்லாத மனுஷன் இருந்துட்டு போட்டோம், ஆனா நம்முடைய ஜெபம் வந்து அந்த ஜட்ஜையே மாத்துகிற காரியமா இருக்கிறது. நமக்கு விரோதமா இருக்கிற பொல்லாத காரியங்களே மாற்றுகிற காரியங்களா இருக்கிறது பாருங்க. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. பிசாசு எரிகிற அக்கினி ஆயுதங்களை எல்லாவற்றையும் வந்து அந்த விசுவாசத்தினால தடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது சூழ்நிலை மாற்றுகிறது. ஏன்னா நம்முடைய ஜெபம் வந்து நம்முடைய போராட்டம் எதுன்னு பார்த்தா மாம்சத்தோடு கிடையாது, நம்ம போராட்டம் மனிதரோடு கிடையாது. மனிதர்கள் மூலியமா பிசாசு பிரச்சனையை கொண்டு வரலாம், மனிதர்கள்லாம் வெறும் அம்புகள் தான். ஆனா எய்கிறது பின்னாடி எஞ்சி வருவதால் தான் பிசாசு தான். அப்போ நாம் வந்து அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க ஜெபம் நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. அதனாலதான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஜெபத்தை வந்து நம்ம ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவருடைய ஃபோர்ஸ், நம்முடைய ஜெபமும் ஆவியானுடைய அந்த ஒரு பலமும் ரெண்டும் ஒன்று சேர்ந்தது பாருங்க. ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா பதில் கிடைக்க வைக்கிறாரு. ஒரு எதிராளியுடைய கண்கள்ல வந்து தேவனுக்கு தயவை கிடைக்க பண்ணுகிறாரு. அந்த ஜெபம் வந்து பதில் பெறுகிற ஜெபமாய் மாறுகிறது. நம்முடைய அந்த அந்த விசுவாசியுடைய அந்த ப்ராக்ரஸ் மாதிரி, ஸ்டேஜஸ் ஆஃப் விசுவாஸ் மாதிரி நம்முடைய ஜெபம் வந்து நமக்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை கொண்டு வருகிறது. நாம் அடுத்தடுத்த காரியங்களை வந்து அப்படியே முன்னேறியதாக காணப்படுகிறோம் பாருங்க. நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது சின்ன சின்ன காரியங்களை வந்து வெற்றி பெற்றோம் வந்துட்டோம்னா பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறது வந்து ஈஸியான காரியமா ஆயிடும் பாருங்க. நம்ம வந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறது, அரசியல் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறது, இன்னைக்கு உலகத்தையே தலைகளாக மாற்றி போடக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து ஜெபத்துல இருக்கிறது. ஒரு விசுவாசி வந்து அதிகமாக ஜெபிக்கிற விசுவாசி வந்து ஈஸியா போராட்டங்களை வந்து ஜெயித்துக் கொள்ளலாம் பார்த்துக்கோம். அதனால அதோட ஆவியானவர் வந்து நம்மளோட வந்து ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளை வந்து நம்மளை காத்துக்கொள்வதை மாத்திரம் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நம்ம சூழ்நிலையில மாற்றுகிற விசுவாசம் உண்டாகிறது, சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு ஜெபம் வந்து உண்டாகிறது பாருங்க. நாம் மாறுகிறோம், நம்ம சூழ்நிலை மாறுகிறது, நமக்கு எதிராக வருகிற காரியங்களை மாறுகிறதா இருக்கிறது, நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நாம் நம்மளை தற்காத்துக் கொள்கிறோம் பாருங்க. யூதாவை சொல்ற மாதிரி பல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சபையில தவறான காரியங்கள் வந்தாலும் நம்முடைய ஆவியை நம்ம காத்துக் கொள்கிறோம். நான் சபைக்காகவும் ஜெபிக்கிறோம், போதலுக்காகவும் ஜெபிக்கிறோம், நாட்டுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆவியிலே ஜெபம் பண்ணுறது டபுள் பூஸ்டிங் பிளேயர் மாதிரி. உங்களுக்கு ஒரு வெறும் ஒரு ஒரு தேவனிலே சர்வாயுத யுத்தங்களை தரித்துக் கொள்றது மட்டும் இல்லாம ஒரு போராட்ட களத்துக்கு வந்து எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறதால மாற்றுகிறது. போராட்டம் வந்து நம்ம ஆவிக்குரிய போராட்டம் தான். அதுல ஆவியிலே ஜெபம் பொழுது நம்முடைய ஜெபம் ஒரு வெற்றியுள்ள ஜெபமாய் மாறுகிறது, பதில் பெறுகிற ஜெபமாய் மாறுகிறது. அது வந்து சீக்கிரமாய் வந்து பதில் பெறுகிற ஜெபமாய் மாறுகிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அது வந்து ஜெயிக்கிற ஒரு ஜெபமாய் மாறுகிறது. அந்த ஜெபம் தான் வெற்றியை நமக்கு வந்து ஈஸியாக கொண்டு வருகிறது. அதனால நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய தேவனுடைய வசனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய வசனங்கள்
ஒருபோதும் ஒளிந்து போகாத ஆண்டவரே. வசனங்கள் தேவனோட ஆவியால் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. இது ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது ஆண்டவர். இந்த வசனத்திலே எங்களோடு கூட ஆவியானவர் எங்களுடைய ஜெபத்திலே உதவி செய்கிறார். எங்களோடு கூட ஜெபிக்கிறார். எங்கள் பலவீனங்களிலே உதவி செய்கிறார். நாங்கள் ஆவிக்குள்ளாக ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கர்த்தர் ஈஸியாக மாற்றுகிறார். காரியங்களோட வாழ்க்கையை மாறுதலே முடிந்திருது. எங்கள் ஜெபத்திலே ஒரு வல்லமை ஆவியானவர் சேரும் பொழுது வல்லமை உண்டாகிறது. நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்க, எந்த ஒரு பொல்லாத சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஈஸியாக மாற்றுகிறார். நாங்கள் எங்களுடைய தேசத்துக்கு கர்த்தர் ஒரு சுபிட்சத்தை கொடுக்கிறார். எங்க சபைக்கு ஒரு 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 மிகப்பெரிய விடுதலை உண்டாகிறது. சபையிலே காணப்படுகிற எல்லா தீய பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிறது. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. நிறைய பொறுப்படுத்தி விடுகிறார். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ. ஆமென்.